வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்திவாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூ கீப்பர் டோக்கன் சிமுலேட்டர் கேம். அதாவது பார்த்தீங்கன்னா கைஸ், எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் சொந்தமாக ஒரு ஜூ ஸ்டார்ட் பண்ணி அதை நான் ரன் பண்ணணும். அங்கே இருக்கிற அந்த ஜூவில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக டிவியில் பார்க்குற சேனல் கூட நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் தான். அதனால தான் நான் இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜூ கீப்பர் டோக்கன் சிமுலேட்டர் கேம். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க இந்த வீடியோக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான போடுற நிறைய கேம்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளை ஒரு இடத்த அன்லாக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு ஒரு இடத்த. இப்போ இந்த அன்லாக் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது அனிமல்ஸ் வாங்கி வளர்க்கலாமா, அதை பார்க்குறதுக்கு விசிஸ்டர்லாம் நிறைய பேர் வருவாங்களாம். இப்போ அனிமல் வாங்க சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன அனிமல் வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை தான் வாங்க போகிறோம். ஏன்னா குதிரையை தான் ஃபஸ்ட்டு வாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜூவில் குதிரை இருக்குமா கைஸ்? எங்கள் ஊர்லேயே சுற்றிட்டு இருக்குது குதிரைலாம் நிறைய. ஜூவில் குதிரை இருக்கும் தெரில சரியா, நான் பார்த்ததில்ல. நான் போன ஜூவில் குதிரைலாம் பார்த்ததில்ல. சிங்கம் புலி கரடி தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ அந்த குதிரைக்கு சாப்பாடு வாங்கி தர சொல்கிறாங்க. இந்த குதிரை வைக்கோல் சாப்பிடு. ஓகே, சாப்பாடு வாங்கியாச்சு. ஓகே, நமக்கு டிக்கெட்லாம் வரும் போல் இருக்குது கைஸ். இப்போதைக்கு சில்வர் டிக்கெட் கிடைக்குது. நம்ம இன்னும் நிறைய நம்மளுடைய ஜூவை அப்கிரேட் பண்ணி இன்னும் நிறைய அனிமல்ஸ் வாங்கினோன்னா நமக்கு பிரான்ஸ் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் கோல்டு டிக்கெட்டு கூட கிடைக்கும். அப்புறம் காசு நிறைய வர ஆரம்பிக்கும். இங்கே சைடில் இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு செடிலாம் வாங்கி போடலாம். அதுக்கப்புறம் உக்காரத்துக்கு பெஞ்செலாம் போடலாம். அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்லாம் வாங்கலாம் போல இருக்குது கைஸ். இந்த வண்டி அதுதானே கைஸ், இந்த ஜூவில் சுற்றி காட்டுறதுக்கு இதில் ஏறி உக்காந்து இந்த ஜூவையே சுற்றி காட்டுவாங்க இல்லையா, அந்த வண்டி தானே இது. ஆனால் இதை வாங்க முடியல. இதை வாங்குறதுக்கு ஒரிஜினல் காசு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ஒரிஜினல் காசுலாம் இல்லை. அடடா, செம்மையாக பண்ணியிருக்காங்க கைஸ். அங்கே பார்த்தீங்களா, புலிகளுடைய ஃபோட்டோலாம் பேனர் போட்டு விளம்பரம் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. பார்த்திங்களா, சொன்னல ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது, காஃபி ஷாப் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அனிமல்ஸ் மட்டும் வாங்குவோம். இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். இந்த ஜூவோட பேர் பார்த்திங்கன்னா நம்ம பேர் தான், கீர்த்திவாசன் ஜூ. அப்புறம் உங்களில் எத்தனை பேர் ஜூக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் எந்த ஜூக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வண்டலூர் ஜூக்கு தான் போயிருக்கேன். அது ஒரே வாட்டி தான் போயிருக்கேன். 500 வாட்டி போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லை. பார்ப்போம் அப்புறமா. ஓகே இருங்க கைஸ், ஒரே குதிரை தான் இருக்குது. ஒரே குதிரை இருந்ததுன்னா அது எப்படி ஜூ மாரி இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே. அதனால் இருங்க, இன்னொரு குதிரை வாங்கி வளர்ப்போம். அப்போ தான் ஜூ மாரியே இருக்கும். இருங்க, இன்னொரு குதிரை வாங்கலாம். ஓகே, ஆர்ஸு பட்டன் ஆயிடுச்சுன்னா குதிரைகள் இருக்கும். என்னடா ஆர்ஸ் பட்டன் வந்தாச்சு. அடடா, இத்தனை குதிரை இருக்குது. இதில் எது வாங்கலாம்? இந்த பிளாக் கலர் குதிரை அழகாக இருக்குது, அது வாங்கலாமா? ஓகே, நான் அந்த பிளாக் கலர் ஆர்ஸே வாங்கிடுறேன். இதோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் ஆர்ஸ். ஓகே, நான் இப்போ அந்த பிளாக் கலர் ஆர்ஸ் வாங்கிட்டேன். செம்மையாக இருக்குது கைஸ், செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம். அப்படியே ஹெலிகாப்டரில் அனிமல்ஸ்லாம் இறக்குறாங்க கூண்டுக்குள்ளே. செம்மையாக இருக்குது கைஸ். வாவ், சூப்பர். இப்போ 2 குதிரை இருக்குது நம்மளோட ஜூவில். இதெல்லாம் பண்ணலாம் போல இருக்கே. ஓகே, நம்மளுக்கு அடுத்த பார்க் ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. என்னதுன்னா குரோக்கோடைல் பார்க், அதாவது முதலை பார்க்கு. முதலைகள் கூட நம்ம வாங்கி வளர்க்கலாம் போல். அது இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குதுன்றாங்களே, அதோ தெரியுது. அதுவா? இல்லையே, அது வேறு மாதிரி இருக்கே. இதுன்னு எதிரா அது? இதெல்லாம் ஒரிஜினல் காசு, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இது பென்குயின் பார்க்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பென்குயின்லாம் வாங்கி போட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா பென்குயின்ஸ்லாம் க்யூட்டாக இருக்கும்.
அதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முதலை பார்க் வந்து வாங்கிடுவோம். முதலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பென்குயின் வாங்கலாம். முதலை வந்து அங்கே இருக்குது கைஸ். அதோ பார்த்தீங்களா, அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது முதலை. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம். முதலை வந்து பார்த்தீங்கன்னா $1200. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ $840 தான் இருக்குது. நம்ம வந்து காசு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து க்ரொக்கோடைல் பார்க் வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஓகேவா? இருங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ஸ் வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா வந்து 2 ஹார்ஸ் தான் இருக்குது. இது வேறு சைடில் போனாலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அன்லாக் ஆகுது. ஆனால் நம்ம இப்போதைக்கு அதுக்கெலாம் காசு செலவு பண்ண வேணாம். நம்ம வந்து அனிமல்ஸ் மட்டும் வாங்கி வளர்ப்போம். இப்போ இன்னொரு குதிரை வாங்கலாம். ஏன்னா வந்து நிறைய குதிரை இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏதோ இருக்கே. நம்ம வந்து ஒரு ஷவர் ஒன்று வாங்கி போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஜூவில் இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம ஒரு ஷவர் ஒன்று வாங்கி போட்டாச்சு. ஸோ அனிமல்ஸே தானாக போய் குளிச்சிக்கோங்க. தாகம் எடுத்துருந்தா தண்ணி கூட குடிக்குங்க. அதனால் நம்ம ஒரு ஷவர் வாங்கி போட்டாச்சு. இன்னொரு குதிரை ஒன்று வாங்கி போடலாம். என்னடா குதிரை வாங்கி போடுறேன்னு சுற்றின்னுக்கிறேன். அப்புறம் ஓகே, என்ன குதிரை வாங்கலாம் இதில்? இங்கே சாண்டில் கலரில் ஒரு குதிரை இருக்குது, அது வாங்கியாச்சு. இந்த சாண்டில் கலர் குதிரையும் செம்மையாக இருக்குது கைஸ். வேறு லெவல், சூப்பர். அடடா, செம்மையாக பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த கேமு. அடுத்து வந்து என்ன குதிரை வாங்கலாம்? அடுத்து வந்து குட்டியாக பிளாக் கலரில் ஒரு குதிரை இருக்கு இல்லையா, அது வாங்குவோம். குட்டி குதிரை, பேபி குதிரை, அது வாங்கியாச்சு. அதுவும் வந்துடுச்சு. சூப்பர் கைஸ், வேறு லெவல். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவோம். இன்னும் 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 2த்தையும் வாங்கிடுவோம். ரொம்ப கிட்டலாம் வருது கைஸ். சூப்பர். அந்த அனிமல்ஸுக்கு மேலே வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு கோடு மாரி காட்டுது கைஸ். அது என்னதுன்னா வந்து அந்த அனிமல்ஸ் வந்து எவ்வளோ பசியில் இருக்குது அப்படின்னு காட்டுது. அது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னா அந்த அனிமல்ஸ்லாம் வந்து கூண்டை விட்டு வெளியே வரத்துக்கு கூட ட்ரை பண்ணுங்களாம். அதனால் வந்து நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும். இதுதான் லாஸ்ட்டு குதிரை, இந்த ஒயிட் அண்ட் பிளாக் குதிரை. அதையும் வந்து வாங்கிடலாம். அவ்வளோதான், மொத்த குதிரையும் வாங்கியாச்சு. இது வந்து குதிரைகள் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து குதிரைகள் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அந்த க்ரொக்கோடைல் பார்க் வந்து போயிட்டு அன்லாக் பண்ணலாம். வாங்க நம்ம வந்து க்ரொக்கோடைல் பார்க் வந்து அன்லாக் பண்ணலாம். க்ரொக்கோடைல் பார்க் வந்து அந்த பக்கமாக இருக்குது. சரி அது பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்குது. இன்னொரு சோறு வாங்கி போடலாமா? இன்னொரு சாப்பாடு வாங்கி போட முடியாது. ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு காலி பண்ணால் தான் இன்னொன்று வாங்க முடியும் போல். அதையே இன்னும் காலி பண்ணல. இந்த ஒயிட் கலர் குதிரை வந்து செம்மையாக இருக்குது கைஸ். சூப்பர். அந்த குதிரையை நம்ம கூட தொடலாமா? இப்படிலாம் இருக்கா அந்த கேமில். செம்மையாக இருக்குது கைஸ். அடடா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதோட ஸ்கின்னு வந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் குதிரை கூசுதா? க்யூட்டாக இருக்குது கைஸ் இந்த குதிரை. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ். அடடா அருமையாக இருக்குது கைஸ். சூப்பர். அப்படியே பொறுமையாக தடவி விடுறேன் இதுக்கு. செல்ல குதிரை. சூப்பர். அவ்வளோதான். அது நம்மளுக்கு வந்து தேங்க்யூ சொல்லுது. சூப்பர். இப்போ நம்ம போயிட்டு க்ரொக்கோடைல் பார்க் வந்து அன்லாக் பண்ணலாமா? வாங்க க்ரொக்கோடைல் பார்க் போயிட்டு அன்லாக் பண்ணலாம். க்ரொக்கோடைல் பார்க் வந்து அந்த பக்கமாக இருக்குது. வந்து காசு வந்து சேரட்டும், அதுக்கப்புறமா போகலாம். க்ரொக்கோடைல் பார்க் வந்து $1200 சேர்ந்தோடனே போகலாம். இந்த குதிரைக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது வாங்கி போடலாமா? வேணாம், அந்த ஷவரே போதும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து க்ரொக்கோடைல் பார்க் வந்து அன்லாக் பண்ணுறோம். க்ரொக்கோடைல் பார்க்கு ஃபஸ்ட்டு க்ரொக்கோடைல் பார்க்கே அன்லாக் பண்ணல, அதுக்குள்ளே பென்குயின் பார்க் அன்லாக் பண்ண சொல்கிறீங்க. க்ரொக்கோடைல் பார்க் வந்து அந்த பக்கமாக இருக்குது. கஸ்டமர் வந்து எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குதுல்ல நம்ம ஜூ. என்னடா ஜூ இது, அருமையாக இருக்குதுடா அப்படின்னு பார்க்குறாங்க. வாங்க சார், நிறைய பேர் வாங்க. நம்ம ஜூ வந்து செம்மையாக இருக்கும். நம்ம ஜூவில் சிங்கம், புலி, கரடி, ஐயோ வாய்க்கொள்ளுது,
நம்ம ஜூவில் சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாமே இருக்குது. வாங்க வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க சார். ஓகே இருங்க. இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குப்பை தொட்டி ஒன்று வாங்கி போட்டுருவோம். ஏன்னா அப்புறம் குப்பை தொட்டி வாங்கி போகலன்னு வச்சுக்கோங்க, இந்த கஸ்டமர்ஸ் வந்தானுங்கன்னா ஒரே குப்பை போட்டு போயிடுவானுங்க. ஏன்டா எவனாவது குப்பையை கீழே போட்டிங்க அவ்வளோதான், எல்லோரும் குப்பை தொட்டியில் போடுங்கடா. அவ்வளோதான். $1030 சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு க்ரொக்கோடைல் வந்து வாங்கலாம் வாங்க. க்ரொக்கோடைல் வந்து அந்த பக்கமாக இருக்குது, அந்த பக்கமாக போனோம் இப்போது. அதை பார்த்தீங்களா போட்டிருக்காங்க அங்கே போர்டு, க்ரொக்கோடைல் லயன் ஃபிஷ்ஷு அந்த இது இருக்குது. ஆனால் லயன் ஃபிஷ்ஷு வந்து இன்னும் அன்லாக்கே ஆகலை, அப்புறமா அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஜூஸ் மிஷின் கூட இருக்குது, சோடா மிஷின். ஆனால் நம்ம இப்போதைக்கு அனிமல்ஸ் மட்டும் அன்லாக் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துப்போம். சேர்ந்துடுச்சு கைஸ். இன்னும் ஒரு $50, இன்னும் ஒரு $50 சேர்ந்ததுன்னா போதும், வாங்கிடலாம். அது வரைக்கும் இருங்க, கோவில் சுற்றுற மாரி அந்த இடத்த சுற்றின்னு இருப்போம். அந்த கோயில் அந்த இடத்த சுற்றுவோம். சுத்துடு கண்ணால் டாய், சுத்துடு கண்ணோல டாய். ஓகே, நமக்கு வந்து காசு சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம வாங்கலாம் அந்த ஜூவை. காசு சேர்ந்துச்சு கைஸ். வாங்க போகிறோம். வாங்கியாச்சு க்ரொக்கோடைல் பார்க்கு. அவ்வளோதான், நம்ம இன்னொரு இடத்தையும் வாங்கியாச்சு. சூப்பர் கைஸ். சூப்பர். இப்போ இருங்க, க்ரொக்கோடைல் வந்து வாங்கலாம். க்ரொக்கோடைல் எங்கே இருக்குது? அதோ பார்த்தீங்களா, சால்ட் வாட்டர் க்ரொக்கோடைல், நைல் க்ரொக்கோடைல், அப்புறம் பிளாக் கெய்மன், எல்லா விதமான க்ரொக்கோடைலும் இருக்குது கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்ட் வாட்டர் க்ரொக்கோடைல் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அது வாங்குவோம் சரியா? அது வந்து வாங்குவோம். அது வந்து $150. ஆனால் நம்மக்கிட்ட இப்போ $70 தான் இருக்குது. கொஞ்சம் காசு சேரட்டும், வாங்கலாம். காசு சேர்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இருங்க, காசு சேர்ந்துட்டு இருக்கோம், வாங்கலாம். இருங்க, காசு சேர்ந்துச்சு, வாங்கலாம். காசு சேர்ந்துச்சு, வாங்கடா முதலையே. சால்ட் வாட்டர் க்ரொக்கோடைல் அது வாங்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது உப்பு நீர் முதலை. நான் வந்து இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல்லாம் வந்து நிறைய பார்ப்பேன், அதனால் வந்து எனக்கு எல்லா முதலை வகைகளும் தெரியும். இந்த முதலை வந்து பார்த்திங்கன்னா உப்பு நீரில் மட்டும்தான் வாழும், அதனால தான் இதோட பேர் வந்து சால்ட் வாட்டர் க்ரொக்கோடைல். பார்த்திங்களா, பயங்கரமாக இருக்குது. அடடா, இதுக்கு ஒழுங்காக சோறு போடலைன்னா நம்மளை கடித்து சாப்பிட்றோம் போல இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சோறு வாங்கி போட்டுடலாமா? இருங்க, இன்னொரு முதலை வந்து வாங்கிடலாம், அதுக்கப்புறம் சேர்த்து சாப்பாடு போடலாம் அதுக்கு. இருங்க, இன்னும் நிறைய காசு சேரட்டும். இருங்க, அடுத்து என்ன முதல்ல வாங்கலாம்? அடுத்து வந்து அந்த பிளாக் கெய்மன் ஒன்று இருக்குது, அது வாங்கிடுவோம். ஓகே, நம்ம வந்து பிளாக் கெய்மன் ஒன்று இருந்தது, அது வாங்கியாச்சு. அப்பா, இதுவும் பயங்கரமாக இருக்குது. பின்ன முதல்லனா பயங்கரமாக இல்லாத க்யூட்டாக வாடா இருக்கும், ஆனால் அதுவும் ஒரு உயிரினம் தான். எக்ஸ்ட்ரானரி. சூப்பர். எனக்கு வந்து செம்மையாக இருக்குது கைஸ் இந்த ஜூ. என்னோட பல நாள் கனவு நினைவாயிடுச்சு கைஸ். வேறு லெவல் கைஸ். சூப்பர். வேறு லெவல். தாறு மாறு தக்காளி சோறு கைஸ். இருங்க, இன்னொரு க்ரொக்கோடைல் கூட வாங்கி போடலாம். இது வந்து செடியா? இது வந்து பெஞ்சா? சரி, ஒரு பெஞ்சு வாங்கி போடுவோம், யாராவது உக்காரத்துக்கு யூஸ் ஆகும். என்னடா வாங்க முடியல? இருங்க, ஒரு பெஞ்சு வாங்கி போட்டுடலாம். ஒரு பெஞ்சு வாங்கி போட்டாச்சு கைஸ். யாராவது உக்காரத்தா இருந்தால் உக்காந்துக்கலாம். செடியெலாம் நம்ம அப்புறமா வாங்கி டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ இருங்க, இன்னொரு க்ரொக்கோடைல் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பென்குயின் பார்க் வந்து அன்லாக் பண்ணலாம் சரியா? இருங்க, இப்போ வந்து ஒரு க்ரொக்கோடைல் மட்டும் வாங்கிட்டு பென்குயின் வந்து அன்லாக் பண்ணலாம். இருங்க, இங்கே வந்து நைல் க்ரொக்கோடைல்னு ஒன்று இருக்குது, அதாவது பேபி நைல் க்ரொக்கோடைல். அந்த நைல் க்ரொக்கோடைல் வந்து வாங்கலாம். நைல் க்ரொக்கோடைல்னால் ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஆஃப்ரிக்காவில் வந்து நைல் அப்படின்ட்டு ஒரு நதி இருக்குது, அந்த நதியில் மட்டும்தான் இந்த முதலைகள் வந்து வாழும், அதனால் இதோட பேர் வந்து நைல் க்ரொக்கோடைல். இது வந்து குட்டி முதல்ல தான். ஓகே, அவ்வளோதான், போதும். 3 முதல்ல நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் மீதி முதலைகளை. இப்போ நம்ம போயிட்டு அடுத்து பென்குயின் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி க்ரொக்கோடைலுக்கு சாப்பாடு போடுவோம்.
இல்லைன்னா நம்மளை சாப்பிட்ற போகுது. சரி வாங்க போயிட்டு பென்குயின் வாங்கலாமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம், பென்குயின் வாங்க போகலாம். ஏன்டா பென்குயினோட கடையில் இடம் விற்கிது, பென்குயின் வாங்க போகலான்ட்டு. ஜூவில் பென்குயின் வாங்கி வளர்க்க போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே வாங்க இப்போ வந்து பென்குயின் வாங்க போகலாம். பென்குயினோட இடத்த வாங்கிட்டு பென்குயின் அங்கே நம்ம விட்டுறலாம். ஏன்னா பென்குயின்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. காசு கொஞ்சம் சேர்த்து வைப்போம். பென்குயின் ஏரியா இங்கே தானே எங்கேயும் இருந்தது, இங்கே தானே பென்குயின் ஏரியா எங்கே இருந்தது. ஓ இந்த பக்கம் இல்லையா? சரி இருங்க கைஸ், பென்குயின் வந்து வாங்கிறதுக்கு வந்து $1600 கேட்குது. அந்த காசை நம்ம வந்து இது காசு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வருது, நம்ம எப்போ வாங்கிறது? ஓ இதுதான் இந்த ஜூவோடைய மேப்புன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்களா, அது வந்து குதிரைகள் ஏரியா ஆர்ஸுன்னு போட்டிருக்கு. அது வந்து குரொக்கடைல் ஏரியா குரொக்கடைல்னு போட்டிருக்கு. அது வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. இதுதான் ஜூவோட மேப்பா. அதனால் காசு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நான் என்ன பண்ணுறேன், ஆடு பார்த்துட்டு வரேன். ஆடு பார்த்துட்டு வந்து காசு சேர்த்து வச்சுறேன். ஓகே நான் இப்போ வந்து ஆடு பார்த்துட்டேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா $1095 இருக்குது. இன்னொரு ஆடு பார்க்குறேன். நான் இன்னொரு ஆடு பார்க்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்மக்கிட்ட காசு சேர்ந்துடும். இருங்க இன்னொரு ஆடு பார்த்துட்டு வரேன் நான். ஆடு போடு. நான் இன்னொரு ஆடை பார்த்துட்டு வந்துட்டேன் கைஸ். அவ்வளோதான், நம்மக்கிட்ட இப்போ $1575 இருக்குது. இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. அவ்வளோ சேர்ந்துச்சு கைஸ். இப்போ வாங்கலாமா பென்குயின் பார்க்கு? அவ்வளோதான் கைஸ், பென்குயின் பார்க்கும் நம்ம வாங்கியாச்சு. வேறு லெவலு. ஓ குளம் இருக்கா? குளத்துல தான் பென்குயின்லாம் ஜாலியாக விளையாடும் போலுக்குதே. அடடா பென்குயின் வாங்கி போட்டால் கூட்டம் அல்லம் போலுக்குதே. சரி இருங்க பென்குயின் வாங்கலாமா? பென்குயின் ஓகே, இதில் என்ன பென்குயின் வாங்கலாம்? சரி அதில் வந்து கிங்கு பென்குயின், அதாவது ராஜா பென்குயின் அப்படின்னு ஒரு பென்குயின் இருக்குது. அதுதான் பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. நம்ம அதையே ஃபஸ்ட்டு வாங்குவோம். இருங்க அந்த கிங்கு பென்குயின் வாங்கலாம். என்னடா நீ நான் பெரிய கிங்கா? உனக்கு கிங்கு பென்குயின் பேர் வச்சுக்கிறாங்க. இருங்க காசு சேரட்டும். சேர்ந்துடுச்சு. இப்போ வாங்க கிங்கு பென்குயின் வாங்கலாம். வாங்கடா பென்குயின். வாங்கியாச்சே. ஏண்டா அது அம்மா தூண்டு பென்குயின், அதை போய்ட்டு அவ்வளோ பெரிய கூண்டில் போட்டு எடுத்துன்னு வரீங்களேடா. என்னடா பென்குயின் என்னடா வாத்து மாரி கத்துது, ஆனால் க்யூட்டாக இருக்குது. பரவாயில்ல சூப்பர். பென்குயினும் நம்ம வாங்கியாச்சு. ஓ லயன் கூட வாங்கலாமா? லயனு, ஜீப்ரா, அதுக்கப்புறம் எலிஃபேண்ட் எல்லாமே நம்ம வாங்குவோம். அது வந்து அடுத்த பார்ட்டில் வந்து வாங்குவோம். இருங்க இன்னொரு பென்குயின் வாங்கலாமா? இருங்க காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு வாங்குவோம் இன்னொரு பென்குயினு. காசு சேர்ந்துடுச்சு. இன்னொரு பென்குயின் வாங்கலாம். எது வாங்கலாம்? இதில் ரெண்டாவதாக இருக்கே அந்த பென்குயின் வாங்கலாமா? இல்லை ஏதோ பாடி பில்டர் மாரி இருக்கே அந்த பென்குயின் வாங்கலாமா? சரி ஏதோ ஒரு பென்குயின் வாங்கிட்டேன். ஓகே. ஏண்டா அம்மா தூண்டு பென்குயின்ஸை போயிட்டு அவ்வளோ பெரிய கூண்டில் ஏற்றுன்னு வரீங்களேடா. ஸோ சேடு. ஓகே இன்னொரு பென்குயின் வாங்கலாமா? எல்லா பென்குயினையும் வந்து வாங்கிடுவோம் சரியா? அடுத்து வந்து என்ன பென்குயின் வாங்கலாம்? அந்த ஆர்ம்ஸ்லாம் வச்சுன்னு இருக்குதுல்ல அந்த பென்குயின் வாங்கலாம். வேணாம் அது வேணாம். இருங்க ஃபஸ்ட்டு இது வாங்கணும். இந்த பென்குயின் வாங்கலாம். அதையும் வாங்கியாச்சு. அவ்வளோதான் 3 பென்குயின் வாங்கியாச்சு இப்போது நம்ம. இருங்க இன்னொரு பென்குயின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேம் பிளே வந்து முடிச்சிடலாம். இருங்க அந்த பாடி பில்டர் பென்குயின் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த பென்குயின் வந்து ஜிம்முக்கெலாம் போவோம்னு நினைக்கிறேன். அதுதான் அது வந்து அப்படி இருக்குது. இருங்க வாங்கலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும். காசு சேர்ந்துச்சு. இப்போ வாங்கலாம். இருங்க அது வந்து $230 $215 தான் இருக்குது. $270 சேர்ந்துச்சு. இப்போ வாங்கலாமா? இருங்க வாங்கியாச்சு.
வாடா வாடா வாடா. இந்த பெண்குயினுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாமா? இன்னிலிருந்து இந்த பெண்குயின் பேர் பெண்குயின் பாண்டி. என்னடா பெண்குயின் பாண்டி, எப்படிடா இருக்கிற? நல்லா இருக்கியடா, சூப்பர். இருங்க, அதுக்கு வந்து சாப்பாடு வாங்கி போடலாம், மீன். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து ஆல்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்தமாரி போடுற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் மேலே எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பர் கேம், அதனால வந்து எல்லோரும் வந்து லைக் பண்ணணும். 1000 வியூஸ் போகுது, ஆனால் 10 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. ஆனால் இந்த தடவை அந்தமாரி பண்ணக்கூடாது, எல்லோரும் லைக் பண்ணணும். லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பாய் காய்ஸ்.